கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவர்களாக நம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிறது. ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல இந்த உலகத்துல நம்மை சூழ்ந்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், இயற்கை பேரழிவுகளும், யுத்தங்களும், நாம் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை அது கலங்க பண்ணுகிறது. பயமும் திகிலும் ஒரு மனுஷனை எளிதாய் பிடிக்கத்தக்கதாய் நம்மை சூழ்ந்து நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கும் கொடுமைக்கும் தூரமாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட காரியங்கள், நாம் பயப்படுகிற காரியங்கள், நமக்கு திகிலை உண்டாக்குகிற காரியங்கள், கொடுமையான காரியங்கள் நம்மை அணுகாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இது நிச்சயமாய் நமக்கெனவே நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்த, கர்த்தருக்குள்ளாக நாம் களி கூர்ந்து மகிழ அவர் நமக்கு தருகிற வார்த்தை. தேவ பிள்ளைகள் பயந்து சோர்ந்து இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியங்கள் உன்னை பயப்படுத்துகிறதோ, திகிலையும் கொடுமையையும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற கேள்வியை உனக்குள் ஏற்படுத்துகிறதோ, அந்த காரியங்கள் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அணுகுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அவர் நல்ல தகப்பனாய் இருப்பதினால் தேவபிள்ளைகளாகி நாம் அவருக்குள் மகிழ்ந்து களிக்கூற, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க, மீண்டும் மீண்டும் கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயம் களி கூர்ந்து மகிழ அவர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். தேவன் இந்த வார்த்தையை நமக்கு தந்தாரையானால் நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார், அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தேவபிள்ளைகளாக நாம் இந்த வார்த்தையை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியுமா? அதைதான் இந்த வசனத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். யாருடைய வாழ்க்கையில பயமில்லாத சூழ்நிலை, யாருடைய வாழ்க்கை கொடுமைக்கும் திகிலுக்கும் தூரமான ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் தெரியுமா? எந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவனால் அருளப்படும் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுப்பார். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நமக்கென வெளிப்பட்ட நீதியின் கிளைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் என்றால் தேவபிள்ளைகளாக நாம் கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்பட்ட, கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அநீதியான காரியங்கள் தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவபிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் ஆவி ஆத்மா சரீரம் சகலத்திலும் வேதத்தில் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற நீதியான கிரியைகளை நடப்பித்தோமையானால் அப்படிப்பட்ட மனுஷன் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறான். நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன். எந்த ஒரு மனுஷன் நமக்கென அருளப்பட்ட நீதியின் கிளை ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் ஸ்திரப்படுத்தப்படுகிறானோ, அநீதியான கிரியைகளை வெளிப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமான நீதியான கிரியைகளை சகலத்திலும் உள்ளும் புறமும் வெளிப்படுத்துகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் அவனை அணுகுவதில்லை, கொடுமையும் திகிலும் அவனுக்கு தூரமாகும், அவைகள் அவனை சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட கொல்லாத காரியங்கள், உலகத்தில் கேள்விப்படுகிற எந்த ஒரு தீமையான காரியங்களும், உலகமோ மாமிசமோ பிசாசோ, பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ, எந்த ஒரு தீமையான காரியங்களும் நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த சேதத்தையும் உண்டாக்காது. அது அவனை நிச்சயமாய் அணுகாது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட வேதத்தில் சொல்லப்பட்ட நீதியான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ளும் புறமும் வெளிப்படுத்துவோம். அநீதியான கிரியைகள் நம்மை அணுகாதபடிக்கு, நாம் அதை வெளிப்படுத்தாதபடிக்கு நீதியின் கிளையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் ஸ்திரப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ முழுமையாக நாம் நம்மை கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாக எந்த தீமையும் நம்மை அணுகாது, எந்த தீமையும் நம்மை சேதப்படுத்தாது. பயமோ திகிலோ கொடுமையோ நிச்சயமாய் நம்மை அணுகாது.
நம்முடைய தேவன் நம்முடைய செட்டை மரவிலே நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.